ரெண்டு விஷயம் என்னுடைய சகோதரிகளோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயல்பாகவே பெண்கள் யாருமே தான் மீனாட்சி ஆட்சி என்று சொல்வதை விரும்ப மாட்டாங்க. எல்லா பெண்களுமே ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்று சொல்வதைத்தான் பெருமையா நினைப்பாங்க. என தெரியும், தன் கணவன், தன் சகோதரன், தன்னுடைய தந்தை முன்னால் நடந்து பின்னால் அந்த பெண் நடக்கும் பொழுதுதான் அந்த பெண்ணுக்கான பெருமை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்கிறது. மனைவியை புகழ்வதற்கு நாம் அப்படி சொன்னா கூட இயற்கையிலேயே பெண்களை பொறுத்தவரை அவர்கள் எதிர்பார்ப்பது அன்பான பேச்சும் அரவணைப்பும் தானே தவிர ஆயிரக்கணக்கில் நாம் தருவதில் அவர்கள் பெருசா மகிழ்ச்சி அடைவதே கிடையாது. அதனால தான் நம்முடைய பண்பாடு, நம்முடைய தர்மம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை உண்மை, நாம் அனைவரையுமே சிவசக்தியாக, ஆண் பாதி பெண் பாதி, இங்கு யாரும் உயர்வில்லை யாரும் தாழ்வில்லை என்றுதான் நம்மிடத்தில் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிலவில் சந்திராயனை இறக்கும் பொழுது கூட அதற்கு வைத்த பெயர் சிவசக்தி என்றுதான் வைத்தார். அதனால இந்த பாரதத்தினுடைய பண்பாட்டை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். பெண்களுக்கு சம உரிமை தர வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று அறிவித்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதே போன்று தமிழகத்தில் ஒரு பெண் ஆண்டால் யாராவது மதிப்பார்களா என்ற சூழல் இருக்கும் பொழுது அம்மையார் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தை மட்டுமல்ல தேசத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிங்க பெண்மணி. அவருடைய தலைமை மறைந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் என்று முயற்சி செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து 4.5 ஆண்டு காலம் நம்முடைய 2026 முதல்வர் மக்களின் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி எப்படி தேசியத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படி மாநிலத்தில் எடப்பாடியார் தலைமையிலே நடக்கும் பொழுது அது ஒரு டபுள் என்ஜின் சர்க்காராக 2026 கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகளான திமுக கூட்டத்தை விரட்டி அடித்து இந்த தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை நிலைநாட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். குறிப்பாக பெண்கள் ஒன்று சேர வேண்டும். ஏன்னா பெண்களை இழிவுபடுத்துவது திமுகவுடைய கைவந்த கலைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மகளிர் தினத்தில் நான் திரும்பவும் நினைவூட்டுகிறேன். இதே வேலூரினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற துரைமுருகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் என்ன சொன்னாரு? நாங்க 1000 ரூபாய் தரோம், நாங்க எடப்பாடியார் ஆட்சி வந்தால் 2000 தருவோம். எதற்காக? பெண்களுடைய வறுமை நீங்கி தலை நிமிர்ந்து நடக்க, அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற என்று எடப்பாடியார் சொன்னார். குறிப்பாக பெண்கள் ஒன்று சேர வேண்டும். ஏன்னா திமுகவுடைய எம்பி கதிர் ஆனந்தும் துரைமுருகன் அவர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு 1000 ரூபாய் தரோம், லிப்டிக் போட்டுக்குங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் தரோம், நல்ல பவுடர் பூசிக்குங்க, நல்லா மேக்கப் பண்ணுங்க. பெண்களை போக பொருளாக இழிவாக பார்ப்பது திமுக, பெண்களை தாய்மையின் உருவமாக பார்ப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் நகரத்தின் பேருந்து இலவசம் என்று. ஆனால் பெண்களுக்கு இலவச பேருந்து அது விடியல் பயணம் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்தி எந்த பேருந்து நிலையத்தில் நிற்க வேண்டுமா அங்கு நிறுத்தாம ஓடி பதறி போய் ஏறக்கூடிய பெண்களை எல்லாம் நீ ஓசியில தானே வர என்று கண்டக்டர்ல இருந்து இந்த திமுக ஆட்சியின் அமைச்சர் பொன்முடி வரைக்கும் இழிவுபடுத்தியது பெண்கள். அதை நம்ம மறந்துவிட முடியாது. இதே பெண்களை தமிழகத்துல இன்றைக்கு எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்புகளும் கொலைகளும் கொள்ளைகளும். குறிப்பா 8 வயசு 10 வயசு பெண்களை எல்லாம் தாண்டி 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிற திமுக காரனை இன்னைக்கு பார்க்கிறோம். பிளைட்ல பயணம் பண்ணும் பொழுது அந்த பணிப்பெண்ணாக இருக்கக்கூடியவர்களை சீண்டி இன்னைக்கு 2 திமுக காரன் கைது செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கும். ஒரு கல்லூரி மாணவி படித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இரவு நேரத்தில் போய் இதே திமுகவில் இருக்கிற ஒருத்தன் கற்பழித்ததை நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு திமுக காரன் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததை பார்த்திருக்கோம். இப்படி தொடர்ந்து பெண்களை வன்கொடுமை செய்து சின்னஞ்சிறிய குழந்தைகளை எல்லாம் கற்பழிக்கக்கூடிய அயோக்கிய இந்த திமுக ஆட்சியை பெண்கள் தான் விரட்டி அடிக்க இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். பெண் சக்தி என்பது ஒரு அற்புதமான சக்தி. அது ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். ஆக்கக்கூடிய சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணியை நீங்கள் உருவாக்க வேண்டும். அழிவு பாதைக்கு இந்த திமுக சென்று கொண்டிருக்கிறது. அதை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு இந்த நாள் நீங்கள் உறுதிமொழி எடுங்கள். நாம் தாயாக, சகோதரியாக, மனைவியாக என்று ஒரு பெண் எத்தனை உருவம் எடுத்தாலும் அது அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆதிபராசக்தி போன்று எங்களுக்கு அக்கிரமத்தை அழிக்க தெரியும் என்ற ஒரு உத்வேகத்தை நீங்கள் முயற்சியாக எடுங்கள். உங்களோடு நாங்களும் இருக்கிறோம்.
உழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் வரக்கூடிய இந்த தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு உறுதியாக உழைப்போம், உண்மையாக உழைப்போம், உற்சாகத்தோடு உழைப்போம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.